இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கபிலா, என்னாச்சு உனக்கு? ஏன் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து யாரு யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? அக்கா, இந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, சிவாவோட அம்மா. அக்கா, இவருக்கு இந்த பொம்பளை தெரியுமா தெரியாதானே எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். டேய் டேய், உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ஒன்னும் சும்மா நிக்கலப்பா. இந்த போட்டோல இருக்கிற தோல்ல ஒரு கை இருக்கு பாருங்க, அந்த கையில இருக்கிற மோதிரத்தை பாருங்க. உங்க கையில இருக்கிற மோதிரமும் இதுவும் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? இதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையாவே அந்த சிவா உங்க பையனா இருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவு சந்தேகமும் இருக்கு. என்ன கபிலா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நம்பிக்கை வச்சதுக்கு அப்புறம் எப்படிடா சந்தேகம் வரும்? இருக்கதான்க்கா செய்யும். ஏன்னா அந்த சிவா அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? அப்பாவோட ஃப்ரெண்டு சூரியநாராயணன் வீட்டுக்கு போயிருக்கான். சொல்லுங்கக்கா, அவன் எதுக்கு அங்க போனோம்? அவன் எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? அப்ப இவருக்கும் அந்த சிவாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வராதா? அப்பா இங்க பாருங்க, நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சந்தேகப்பட்டது மட்டும் உண்மைன்னு என்னைக்காவது தெரிஞ்சது, ஒண்ணு இந்த கபிலன் உயிரோட இருப்பான், இல்ல அந்த சிவா உயிரோட இருப்பான். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ சார். சிவா, ஏடி உங்க கூட இருக்காங்களா? ஆமா சார், ஏன் கூட தான் இருக்காங்க சார். ஒன்னும் இல்ல, வழக்கம் போலதான். அந்த வர்மாவை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஏன்னா அவன் ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றின ட்ரக்ஸை ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சிருக்க முடியாது இல்லையா? ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த மீடியாவுக்கும் தெரியாம மறைக்க முடியாது. சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐடியாவை உங்ககிட்ட ஷேர் பண்றோம் சார். ஓகே, கோ ஹெட். தேங்க் யூ சார். ஹலோ. ஹலோ, ஆரம் மீடியாவா? ஆமா, நீங்க? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். என்ன விஷயம்? நேத்து ஒரு ரவுடி கும்பல் கிட்ட இருந்து 10 கிலோ ட்ரக்ஸை கைப்பற்றி இருக்கோம். அது இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட ஒரு குடோன்ல போலீஸ் பாதுகாப்போட இருக்கு. நாளைக்கு அது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கால் பண்ணேன். நாளைக்கு உங்க சேனல்ல இருந்து ஆளை வர வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியும், வந்துருவாங்க. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. நான் இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நம்ம பிளான் ஓகேனா அவன் இப்ப கிளம்புவான் பாரு. வா போய் பார்க்கலாம். யோ, மேடம் சொன்ன ஆளு உள்ள போயிட்டான். நீ கண்டுக்காத மாதிரியே இரு. நானும் பக்கத்துல போயிட்டு சீக்கிரம் வா. எடி மீன் தானா வந்து தூண்டில்ல மாட்டிக்கிச்சு.
வலை போட்டது சுறாக்கு இல்ல திமிங்கலத்துக்கு. சீனியர், நம்ம டீமை வர சொல்லுங்க. ம் யா வர்மா உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னடா அதிசயமா நீயே என்ன அவசரமா பார்க்கணும் வர சொல்லிருக்க, என்ன விஷயம்? வர்மா எல்லாம் முக்கியமான விஷயம்தான். ஏய், நீ சொன்ன உடனே வந்துட்டேன்னு நக்கல்லாம் பண்ணக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் நீ என்னுடைய டாக் தான், புரியுதா? மஞ்ச காமல வந்தவனுக்கு எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். என்னடா மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரம் சொல்லு, எனக்கு அதான் பிடிக்கும். ஐயோ வர்மா, என்ன வர்மா, உன்ன போய் நான் எப்படி வர்மா, உனக்காக நான் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவா? என்ன கொண்டு வந்திருக்க? வெயிட், யூ லவ் இட். இங்கே இரு, இங்கே இரு. இப்பயாவது இந்த கபிலன் வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கோ வருமா. போலீஸ் உனக்கு போன் பண்ணாங்களா? ஆமா. ட்ரக் இருக்கிற இடத்த அவங்களே சொன்னாங்களா? ஆமா வர்மா, அவங்க தான் நாளைக்கு பிரஸ் மீட் இருக்குன்னு என்ன வர சொன்னாங்க. முட்டாள் 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 முட்டாள். என்னாச்சு வருமா? மடையா வருமா வருமா மடப்பைய இடியட். டேய், எல்லாம் வண்டியில ஏறு, தூக்கி உள்ள வை. ஏறு ஏறு ஏறு. ஏறு ஏறு ஏறு, சீக்கிரம் ஏறு. ஏடு 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 ஏடுடா, அமுக்கு அமுக்கு. அத்தை, மாமா, அண்ணி, எல்லாரும் வாங்க. ரித்திகா, ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? என்னமாச்சு? அவரை காணோம் அத்தை. என்ன சொல்ற? காணுமா? என்ன சொல்ற? அவரை காணோம். நான் தூங்கி எழுந்தப்போ பக்கத்துல அவர் இல்ல. ஏய், என்ன சொல்ற? சரின்னு வெளியில வந்து பார்த்தா வீட்ல எங்கேயுமே அவர் இல்ல அத்தை. இல்லையா? அவனுக்கு கால் பண்ணி பாத்தியா? கால் பண்ணு. கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃபா? அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இந்த நேரத்துல எங்க அத்தை போயிருப்பாரு? எனக்கும் தெரியல. ஐயோ, என் புள்ள எங்க போனான்னு தெரியலையே. எங்க நம்ம புள்ள எங்கெங்க போயிருப்பான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சித்தி, முதல்ல இப்படி பதட்டப்படாதீங்க. இங்கதான் எங்கேயாவது அவன் இருப்பான். இருங்க, எல்லாரும் கொஞ்சம் நல்லா போய் தேடி பாருங்க. போய் தேடி பாருங்க. சரி.